முதலாளி அவ வரான், வந்து பாருங்க. நான் கிளம்புறேன். அப்புறம் இங்க யாரும் இல்லைன்னு குளறுபடி பண்ணிடாதுங்க. ரொம்ப கண்ட்ரோல் ஆயிருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு கட்டுக்கிட்டு பிடிச்சாருங்க. முதலாளி நானும் மத்த வேலைக்காரங்களும் வர்றதுக்கு நானே அங்க வரலான்னு இருந்தேன். சில முக்கியமான விஷயம்லாம் பேசணும். நல்ல வேளை நீயே இங்க வந்துட்ட. அங்க மத்தவங்க எல்லாம் சாரி உட்கார கூட சொல்ல, எல்லாம் கண்ணா பண்ணு கிடக்கு. கிளீன் பண்ண சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. உட்காரு. கோமா, நான் அன்னைக்கு பண்ணது பாண்டி ஊர்ல ஏதோ நம்பிக்கையா, ஆனா நீ கரெக்டான வேலை தான் தொட்ட. அந்த சந்தோஷத்துல தான் நான் என்னையே மறந்து, அந்த பயத்துல தான் நான் உன் முன்னாடி இது வரைக்கும் தப்புனா மன்னிப்பியா? ராகேஷ், உங்க மனசுல தப்பான உணர்வு வர அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேனான்னு தெரியல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு மேல ஒரு பொண்ணு கற்பனையில நினைக்கிற ஒரு நல்ல நண்பனுக்குரிய எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்கு. உங்க நல்ல மனசும் எனக்கு புரியுது. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம சந்திச்சிருந்தா ஒருவேளை I like you a lot. பிடிச்சிருக்குன்னு சொல்றா, ஆனா விரும்புறேன்னு சொல்ல மாட்டேங்கிறா. அப்படித்தானே நினைக்கிறீங்க? இது வரைக்கும் என்னை பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். ரொம்ப பிடிச்சிருக்கோங்களே, அதனால தான் சொல்றேன். நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினா, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் தரீங்களா? இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இதுக்கு மேல நீங்க என்ன எதுவும் கேட்க கூடாது. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. Ah!
யார் இவ? என் புருஷனோட ஃப்ரெண்ட். சாக போறாரு அவரு. சொல்ல வந்தோம். எங்க எப்ப சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். தேவா, நெருக்கமானவங்க அப்படித்தான் கூப்பிடுவாங்க. தேவநாராயணன். நேத்து நைட்டு யாரோ கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் உடைச்சு போட்டாங்களாம். காலேஜ் திறக்கிற முதல் நாளே நல்ல யார் செஞ்சிருப்பா? யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா சொல்றதுக்கு தான் யாருக்கும் தைரியம் இல்ல. ஆமா, யாரும் உன்னை பார்க்கலையே? இல்லடா, கையில என்ன காயம்? லேப்ல இருந்த ஆசிட் பாட்டில் உடைஞ்சு கையில பட்டுருச்சு. சரி சரி, கிளாஸுக்கு போ, மத்தியானம் மீட் பண்ணலாம். ஒரு நவம்பர் 4ஆம் தேதி நான் முதலா காலேஜ்ல சேர்ந்த நாள். நான் தேவாவை முதலா பார்த்த நாள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. மார்னிங் சார். யார் இவன்? தேவா சார். சாரா? ஆமா, இந்த காலேஜ்ல தேவா சார் கிளாஸ் மட்டும் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு 2 காரணம். ஒன்று, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவர் கிளாஸ் எடுப்பார். இன்னொன்று, எல்லா பொண்ணுங்களுக்கும் அவர் தான் ஹீரோ. மிஸ்டர் தேவா, please come out. There's a complaint against you. கெமிஸ்ட்ரி லேப அவன் தான் அடிச்சு உடைச்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹாஸ்பிடல் போய் அவன் கையை பாருங்க. ஆசிட் பட்டு கை கருகிருக்கு. ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் கையில ஆசிட் எப்படி? இதெல்லாம் எவிடன்ஸா எடுத்துக்க முடியாது. ஆனா நீங்க தான் அவனை அடிச்சதா அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். நான் தான் அவனை அடிச்சேன்னு என்ன ஆதாரம் இருக்கு? அவனே சொல்லியிருக்கானே. சார், ராத்திரி வெளியே நிற்கிற என் ஸ்கூட்டர் போட்டு என் கண் முன்னாடி இவங்க எரிச்சாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது சாட்சி இருக்கான்னு கேட்டீங்க. நான் தான் சாட்சின்னு சொன்னப்போ வாதியும் சாட்சியும் ஒரே ஆளா இருந்தா கோர்ட்ல கேஸ் எடுப்படாதுன்னு சொன்னீங்க. இப்பவும் அப்படிதானே? வாதியும் சாட்சியும் அவனே தானே? இப்ப மட்டும் கோர்ட்ல கேஸ் எப்படி எடுப்படும்? நான் தான் அவனை அடிச்சேன்னு முதல்ல சாட்சி கொண்டாங்க, அப்புறம் கேஸை ஃபைல் பண்ணுங்க. போங்க. நான் பார்த்தேன். காட்டி கொடுக்குறியா? நேத்து வந்து உனக்கு இந்த காலேஜை பத்தி என்னடி தெரியும்? இங்க நடக்கிற அக்கிரமத்துக்கெல்லாம் தேவா சார் மட்டும் தான் எதிர்த்து நிக்கிறாரு. 60 வருஷமா ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் 2 ரேங்க் வந்த நம்ம காலேஜ்ல போன வருஷம் 10% ரிசல்ட் கூட வரல. காரணம் பாதி நாளா நடந்த ஸ்ட்ரைக் தான். தெரியுமா? எதுக்கு ஸ்ட்ரைக்கு? படிக்கிறதுக்கும் கேம்ஸ்க்கும் வசதி இல்லையா? இருக்கிற வசதி இல்லாம செய்யறது, ஸ்டூடெண்ட்ஸ் தூண்டி விட்டு ஸ்ட்ரைக் பண்ண வைக்கிறது எல்லாமே ஒரே ஆள் தான். யாரு? காட்டி கொடுக்கறது தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாதா? வரதராஜன் ஒரு பெரிய லிக்கர் கிங். எப்படியாவது இந்த காலேஜ் மூட வச்சு இந்த இடத்த வளைச்சு போட பாக்குறான். அவனோட பையன் தான் அந்த பொறுக்கி ஸ்ரீகாந்த். அவனோட கேங்ல இருந்தா நேத்து ஒருத்த லேப் உடைச்சது. அதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கலையா? யார் எடுப்பாங்க? மேனேஜ்மெண்ட், போலீஸ் எல்லாமே அவன் கையில தானே இருக்கு. அவங்க எல்லாருமே என் மேல கோவப்பட்டாங்க. காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் ட்ரஸ்டிகளும் சேர்ந்து ஒரு பெரிய சதி திட்டமே வச்சிருந்தாங்க. காலேஜ்ல ஸ்டூடெண்டா ரவுடிகளை அனுப்பி கலாட்டா செஞ்சு காலேஜை மூட வச்சுட்டா சிட்டி சென்டர்ல இருக்கிற அந்த இடத்த விற்று கோடி கோடியா சம்பாதிக்கலான்னு பிளான் பண்ணாங்க. இதை எதிர்த்து தேவா மாணவர்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்காருங்கிறத நான் அப்போ புரிஞ்சுக்கல. புரிஞ்சப்போ என் தப்பை நான் உணர்ந்தேன். அதனால தான் போலீஸ்ல தேவாவை அடையாளம் காட்டல.
என்னையும் அறியாம ஒரு நாள் காலேஜ் மேக்சின்ல இருந்த தேவாவோட போட்டோவை என் ரூம்ல ஒட்டினேன். நேரம் போறதே தெரியாம அதையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஹாஸ்டல் ரூம்ல ராத்திரி தனிமையில இருக்கும்போது சீக்கிரமா விடியணுமே, காலேஜ்க்கு போய் தேவாவை பார்க்கணுமேங்கிற ஆசையில டைம் பீஸோட முள்ள திருப்பி வச்சு விடிய வைக்க முயற்சித்த நாட்களும் உண்டு. டேய் அவரா ஏண்டி உனக்கு அந்த லுலுவாதி யாருக்கும் காதலா? அப்படித்தான் நினைக்கிறேன். காதல் காவியம் எல்லாம் ட்ராஜடியில தான் முடிஞ்சிருக்கு. டேய் வாங்கடா. என்ன கேட்டான்? என்ன கேட்டான் அவன்? லவ் பண்றியான்னு கேட்டான். அவனியா? இல்ல உங்களை. நான் என்ன சொன்னேன்னு கேட்க மாட்டீங்களா? ஏய் நில்லு. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உன் மனசு எப்படி மாறிடுச்சு? முதல்ல பார்த்த என்ன, அப்புறம் பார்க்கல என்ன? முதல்ல பார்க்கல, அப்புறம் பார்த்தேன். உங்க மனசு முதல்ல பிடிக்கல, அப்புறம் பிடிச்சது. யாரு? உங்களை.